டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதோட பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட யார் பதவியேற்க போகிறான்ற ஒரு சூழல் கணிஞ்சிருக்கு. இது பற்றி விரிவான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்தது. மே 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்பட்டன. இதில் 107 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் கட்சி வெற்றி பெற்றது. 73 இடங்களில் திமுக கூட்டணியும் 53 இடங்களில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றன. இதனால் அறுதி பெரும்பான்மை தனிப்பெருங்கட்சி அப்படின்ற அந்தஸ்து தாவேக்காக கிடைச்சாலும் 118 அப்படின்ற ஆட்சி அமைக்கக்கூடிய எண்கள் தாவேக்காவுக்கும் கிடைக்கல, வேறு எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்கல. அப்போ யார் தான் ஆட்சி அமைப்பான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக வந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி அது 5 இடங்களில் 28 தொகுதியில் போட்டிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றது. தடாலடியாக திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தரப்போகிறோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷோட தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டணி தற்போதைய சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் இது தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லவே திமுகவிலிருந்து கடுமையான ஒரு மனக்கசப்பு மிக்க அறிக்கைகள்லாம் வந்தன. பல்வேறு தரப்பினரும் இது திமுகவுக்கு காங்கிரஸ் செய்த துரோகம் அப்படின்லாம் பேசினாங்க. இருந்தாலும் தாவேக்காவுக்கு 107+5 112 இடங்கள் அப்படின்ற மாதிரியான நம்பர்ஸ் கிடைச்சது. அடுத்து 6 பேர் யார் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்ற கேள்வி மீண்டும் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த 5 பேர் கொண்ட ஆதரவோடு 107+ காங்கிரஸ் 5 112 என்ற நம்பரோட போயிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை போய் மீட் பண்ணார். ஆனால் அர்லேக்கர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 118ன்ற நம்பர்ஸை லெட்டர்ஸோடு எனக்கு தாங்க, எங்களுக்கு இங்கே ஹெட் கவுண்ட் எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் 118ன்ற நம்பர்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை அவர் தரல. இந்த சூழ்நிலை யார் ஆதரவு தரப்போகிறாங்க அப்படின்ற கேள்வி மீண்டும் எழுந்தது. ஒரு பக்கம் விசிகா, அவங்க கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2. ஸோ தாவேக்கா எதிர்பார்க்கக்கூடிய 6 எண்ணிக்கை இந்த 3 கட்சிகள்கிட்ட இருந்தது. இதுக்காக தாவேக்கா தரப்புலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் இடதுசாரிகளை சந்தித்து ஆதரவு கேட்டுட்டு இருந்தார். அவங்க அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பே சண்முகம், இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால போய் நடுவில் 2 தடவை திமுக தலைவர் மு க ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை நடந்தது. கூடவே விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கூட ஆலோசனை நடத்தினாங்க. இந்த சூழ்நிலையில் இன்று இடதுசாரிகள் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதில் தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரப்போகிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலம் இப்போ அவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 112+ இந்த ஒரு 4 116 உயர்ந்திருக்கு. இன்னும் அவங்களுக்கு தேவை ஆட்சி அமைப்பதற்கான அந்த 118 நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2 இடங்கள் தான் தேவைப்பட்டது. மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் காணொலி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தாங்களும் இடதுசாரிகள் எடுத்த நிலைப்பாட்டை போலவே தாங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு தரது அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. இதன் மூலயமா தாவேக்கா தலைவர் விஜய்க்கு 118 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இதன் மூலயமா அவர் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை போய் மீட் பண்ணி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அடுத்த கட்டமாக மே 10 அல்லது 11 இந்த 2 தேதிகள் ஏதேனும் ஒரு தேதியில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான ஒரு சூழல் வந்திருக்கு. இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கும்போது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாங்க. நாங்கள் கொள்கை ரீதியாக திமுகவுடன் தான் இப்போது இருக்கோம். திமுக எடுக்கக்கூடிய மதச்சார்பற்ற நடவடிக்கைகளுக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் நம்ம அவங்க கூட கரம் கொடுத்து நிற்போம். அதே சமயம் தாவேக்காவுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் நாங்கள் பங்கெடுக்க போகிறதில்ல, வெளியிலேருந்து ஆதரவு தருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் திமுக கூட்டணியே தாவேக்காவுக்கு ஆதரவு தந்து அவங்க ஆட்சி கட்டில் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்று யார் மூலியமாக தாவேக்கா ஆட்சி அமைக்கிறது என்றால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த 10 ஆண்டு காலம் பயணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் 2 பேர் மீண்டும் ஒரு முறை IUMLகிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்ட போயிட்டு தாவேக்காவுடைய அருண்ராஜ் போயிட்டு ஆதரவு கேட்டிருக்காரு. ஒருவேளை அவங்களும் ஆதரவு தரும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக திமுக நீங்களாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மற்ற கட்சிகள் தான் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ அவர் ஆட்சி கட்டில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அதாவது யாரை தீய சக்தி என்று அவர் விமர்சித்து வந்தார்னா திமுகவை தான். திமுக என்னும்போது திமுக கூட்டணியோடு சேர்த்து தான் அவங்க தேர்தல் எதிர்கொண்டாங்க. அப்படின்னா விஜய் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் திமுக கூட்டணி எல்லாருக்குமே பொருந்தும். அந்த தீய சக்தி என்ற ஒரு கோட்பாடோ
இல்லை ஊழல் செய்கிறாங்க, இல்லாட்டி அவங்க ஒரு வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவங்க வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வந்தார் இல்லையா? இது எல்லாமே திமுக கூட்டணி அங்கம் வகித்த ஆட்சியில் தான் நடந்தது. அப்படி பார்க்கும்போது திமுக வசம் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்பொழுது தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக மட்டும்தான் தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. இதை விஜய் எப்படி கையாள போகிறாரு? அந்த கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஒருவேளை நாளைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக இவர் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலோ, உதாரணத்துக்கு இப்போ மும்மொழி கொள்கை விவகாரம் இருக்குது, மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் கட்டாயம் என்ற மாதிரி ஒன்றிய அரசு கொண்டு வரும் பட்சத்தில் அதை வந்துட்டு தாவேக்கா கட்டாயம் எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒருவேளை வந்துட்டு எதிர்ப்பில் அவர் வந்து சுணக்கம் காட்டினாலோ பின்வாங்கினாலோ அப்போ இருக்க கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை விஜய் என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்து தான் இந்த கூட்டணி நிலையாக நீடிக்குமா, ஒரு நிலையான ஸ்திரத்தன்மையுள்ள ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிக்குமா தெரியும். எப்படியா இருந்தாலும் மக்கள் வந்துட்டு கொடுத்துருக்கிற இந்த தேர்தல் முடிவுகள் வந்துட்டு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதிக இடங்களை பெற்ற கட்சி ஆட்சிக்கு அமரணுன்ற அடிப்படையில் விஜய் ஆட்சியில் உட்கார்றது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அதுக்கு இந்த இத்தகைய இடதுசாரி சிந்தனை உள்ள, அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ள மதச்சார்பற்ற கொள்கைகளை கொண்ட கட்சிகள் ஆதரவு தர்றதன் மூலயமா ஒருவேளை மத்தியிலிருந்து ஆளக்கூடிய பாஜகவுடைய நெருக்கடிகள் ஏதேனும் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள், இல்லாட்டி திமுக கொண்டு வந்த செயல் திட்டங்கள்லாம் ஒருவேளை நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் மீண்டும் நடக்கும் தான் எதிர்பார்க்க தோணுது. பார்ப்போம் விஜய் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார், விஜய் எத்தகைய சொற்களை சொல்ல போகிறான்றதை பொறுத்து தான் அவருடைய இந்த ஆட்சியுடைய பயணம் இருக்கும். ஆனால் மிக நெருக்கடியான காலகட்டங்களை விஜய் மௌனம் காப்பது வந்துட்டு அரசியலில் சரியான போக்கு இல்லை. கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தின் போதும் சரி, அவருடைய ஜனநாயக படம் வந்துட்டு வெளியாகாமல் போன போதும் சரி, குறிப்பாக இப்பொழுது வந்துட்டு ஆளுநர் அர்லேக்கர் வந்துட்டு 118 நம்பர் காமிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்போம்னு சொல்லும்போது மற்ற கட்சிகள் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட எதிர்ப்பு குரல் கொடுத்தன. ஆனால் தாவேக்கா வந்து குரல் கொடுக்கவே இல்லை. அப்படின்றப்போ ஒரு முக்கியமான சமயத்தோட பேசாத ஒரு அரசியல் எப்பொழுது பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பொழுதும் ஒரு அவருடைய தொண்டர்களை திரட்டி உணர்ச்சி பூர்வமாக ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி பேசுறதுன்றது ஒரு பாணி. அது தேர்தல் வெற்றிக்கு அவர் கை கொடுத்துருக்கோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அதற்குரிய விஷயங்களை பேசணும். இது மாதிரி வெளிப்படையாக விஜய் எப்போ பேச ஆரம்பிக்க போகிறார், செய்தியாளர் எப்போ சந்திக்க ஆரம்பிக்க போகிறார், எத்தகைய முடிவுகள் எடுக்க போகிறார்ன்றதை பொறுத்து தான் நடிகர் விஜய் ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டார். ஆனால் ஆட்சியாளர் விஜய் எப்படி இருப்பான்றது சொல்ல முடியும். பார்ப்போம் காலம் என்ன சொல்லுதுன்ட்டு. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.